ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டியில் ஆம்பட்ஸ்மன், லோக்பால், லோக் ஆயுக்தா, அப்புறம் லோக் அதாலத், ஆர்டிஐ, சிவிசி, ஹியூமன் ரைட்ஸ், சிஏஜி இது எல்லாத்தையும் பற்றி வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆம்பட்ஸ்மன், லோக்பால், லோக் ஆயுக்தா இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லஞ்சம், ஊழல் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காண்டி நம்மளோட அரசாங்கம் கொண்டு வந்த அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் வந்து படிச்சிருக்கோம் பேங்கிங் ஆம்பட்ஸ்மன் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்கில் வங்கியில் நடக்கக்கூடிய ஊழல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்காண்டி கொண்டு வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எம்பி, மந்திரிகள், ஸோ வந்து இவங்க எல்லோரும் பண்ணக்கூடிய ஊழலாக இருக்கட்டும், ஹையர் அஃபீஷியல் அவங்க பண்ணக்கூடிய ஊழலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து தடுக்கைக்காண்டி கொண்டு வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஆம்பட்ஸ்மன் அப்படின்னாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1960 லா மினிஸ்டர் அசோக் குமார் சென் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பேசியிருக்காரு இந்த ஆம்பட்ஸ்மனை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1963 எல்எம் சிங்வி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தை, இந்த லோக்பால் அப்படிங்கிற டேம் வந்து இவங்க தான் வந்து முதல்ல சொன்னாங்க, எல்எம் சிங்வி. 1966 பார்த்தோம் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ஏஆர்சி அப்படிம்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நம்மளால் வந்து மக்களோட பிரச்சனையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1968 சாந்தி பூஷன் அப்படிங்கிறவங்க இந்த லோக்பால் அப்படிங்கிறத, அந்த லோக்பால் அப்படிங்கிறத வந்து லோக்சபா மக்களவையில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அது லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 1969 பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து போவோம். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பில் வந்து பாஸ் ஆகாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து ஒரு 45 வருஷம் ஒரு அவையில் பாஸ் ஆகும், இன்னொரு அவையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஸ் ஆகாது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 45 வருஷத்தில் ஒரு 10 வாட்டிக்கு மேலே இந்த பில்லை வந்து தாக்கல் பண்ணி அது வந்து பாஸ் ஆகாமே இருந்துச்சு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 2013 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ் ஆச்சு. ஸோ லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ அப்போ லோக்பாலில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய தப்பு. ஸோ அதை தட்டி கேட்காண்டியது தான் பார்த்தீங்க அப்படின்னா லோக்பால் வந்து இருக்குது. அதேமாதிரி லோக் ஆயுக்தா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட் லெவலில். ஸோ ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏ, சிஎம், இங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல், குரூப் ஏபி அஃபீஷியல், ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ லோக்பால் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, லோக் ஆயுக்தா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவ்வளோதான். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் லோக்பால் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசில் வந்து ஒரு எம்பியாக இருக்கட்டும், இல்லை பிஎம்மாக இருக்கட்டும், ஹையர் அஃபீஷியலாக இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய அந்த ஊழல் அதை வந்து தட்டிக்கைக்காண்டி கொண்டு வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லோக்பால் அப்படிங்கிறது. இந்த லோக்பாலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தலைவர், ஒரு ஹெட்டு, அது போக 8 மெம்பர் வந்து இருப்பாங்க. அந்த 8 மெம்பரை வந்து 2ஆக பிரிக்காங்க, 4 பேராக. ஒரு 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜுடிஷியலாக இருப்பாங்க, இன்னொரு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஜுடிஷியலாக வந்து இருப்பாங்க. அதாவது நீதித்துறையை சார்ந்த 4 பேர், நீதித்துறையில் இல்லாத 4 பேர், அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிப்பாங்க. ஓகே, நம்ம இந்த லோக்பாலை வந்து எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறோம், அதாவது இந்த லோக்பால் அப்படிங்கிறது ஆல்ரெடி எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடனில் இருக்குது. நம்ம வந்து அதை தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, இதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அமைச்சர் மேலேயோ அரசு அதிகாரி மேலேயோ பொய்யான புகார் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொய்யான புகார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அது பொய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனு, அப்படி இல்லை அப்படின்னா வந்து 1 ஆண்டு சிறை தண்டனை, இந்த பெனால்ட்டி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்களோட பதவி காலம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 வருஷம் 70 வயசு வரைக்கும். ஸோ வந்து 5 வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேலே 70 வயசு ஆகிட்டு அப்படின்னா வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லோக் ஆயுக்தா. ஸோ லோக்பாலில் என்ன பார்த்தோமோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோக் ஆயுக்தாவும். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு.
லோக் ஆயுக்தா அப்படின்னா வந்து ஸ்டேட் லெவலில், அவ்வளோதான். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறதும் முதல்ல இது வந்து எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேஷ் அங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, ரெண்டாவது உத்தரப்பிரதேஷ். இதில் வந்து எவ்வளோ மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டு, அது போக 4 மெம்பர். ஸோ நம்ம வந்து அங்கே 8 மெம்பர் பார்த்தோம், இங்கே வந்து 4 மெம்பர் தான். இந்த 4 பேரையும் வந்து 2ஆக பிரிக்காங்க. ஸோ அங்கே பிரித்த மாதிரியே 2 ஸோ ஒரு 2 பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல், இன்னொரு 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஜுடிஷியல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லோக் அதாலத், பீப்புள்ஸ் கோர்ட் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா விரைவு நீதிமன்றம் அப்படிம்பாங்க. இப்போ பொதுவாகவே வந்து எந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே பல வருஷம் வந்து நடக்கும். ஸோ முடிவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும். அதை வந்து நிப்பாட்டுறதுக்காண்டி, ஸோ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக் அதாலத் அப்படிங்க வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ 2 பேர் கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேஸ் வந்து நடக்கும். ஸோ அவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டு இந்த லோக் அதாலத் போனாங்க, போய் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த தீர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து கோர்ட்டில், இப்போ வந்து ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அந்த கோர்ட்டில் சொல்லக்கூடிய தீர்ப்பு வந்து எந்த அளவுக்கு வேலிடோ அதே சேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் அப்பீல் போக முடியாது. இப்போ நீங்கள் வந்து காம்ப்ரமைஸுக்கு வாரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லோக் அதாலத்து வந்துட்டீங்க, வந்தோன்னா ஒரு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அப்பீல் போகிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் அப்பீல் வந்து போக முடியாது. ஸோ இதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு வந்து எப்போ முதல் முறையாக வந்து சட்ட அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1987 லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட், அந்த ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 1987 வந்து சட்ட அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கேட்பாங்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 1987 எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 39A. ஓகே, ஸோ இது வந்து சட்ட அந்தஸ்து கொடுக்கறதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 வாட்டி வந்து நடந்திருக்கும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்ச் 14, 1982 பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா 1986 வந்து நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் 1987 தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு சட்ட அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து நடந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிக்கடி கேட்பாங்க லோக் அதாலத் வந்து முதல் முறையாக எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி 1982 குஜராத். இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், இந்த ஐடியா வந்து யார் முதல் முறையாக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா PN பகவதி அப்படிங்கிறவங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம், இதில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பீல் வந்து போக முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா CVC, மத்திய கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரப்ஷனை வந்து தடுக்கிறதுக்காண்டி. ஸோ அது கொண்டு வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CVC அப்படிங்கிறது. இது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1964 சந்தானம் கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CVC கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து எப்போ இந்த சட்ட அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படின்னா 25 ஆகஸ்ட் 1998. அது எப்போ வந்து ஆக்ட் ஆச்சு, ஸோ அந்த CVC அப்படிங்கிறது எப்போ ஸ்டாச்சுட்டரி பாடி ஆக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 11 செப்டம்பர் 2003. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டு 2 மெம்பர் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ஹெட்டு 2 மெம்பர் வந்து இருப்பாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகே, அதேமாதிரி வந்து யாரோட ரெக்கமெண்டேஷனில், ஸோ வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர், ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா, ஸோ வந்து மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர். ஸோ வந்து இவங்க 3 பேர் ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இவங்களோட பதவி காலம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 வருஷம் இல்லை 65 வயசு வரைக்கும். ஓகே, ஸோ வந்து இந்த CVCயோட முதல் ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ். ஓகே, ஸோ நான் வந்து எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெட் வந்து கண்டிப்பாக அவங்கள தான் இருப்பாங்க, மாற மாட்டாங்க. ப்ரெசன்ட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போட்டிருப்போம், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் கூட வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து ப்ரெசன்ட் ஹெட் வந்து மாறி இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் ஹெட்டை வந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் இது மாதிரி ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும், CVCயாக இருக்கட்டும், RTA இருக்கட்டும்,
அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி ஒரு 15 என்ன இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 15க்கு வந்து யார் ஹெட் அப்படிங்கிறத எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்போதுமே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். நம்ம வந்து அடிக்கடி வந்து ஊருக்குள்ள வந்து கேள்விப்பட்டிருப்போம். நான் வந்து ஆர்டி ஆக்டில் வந்து போட்டு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த ஆர்டி ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2002 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ முதல்ல பார்லிமெண்ட்டில் வந்து இயற்றிருந்தாங்க. ஸோ முதல்ல வந்து எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 15, 2005. அதுக்கப்புறம் வந்து எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க, எப்போ வந்து அசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 22, 2005. எப்போ வந்து நடைமுறைக்கு வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 12, 2005. ஸோ நிறைய கொஸ்டினில் வந்து இதான் வந்து கேட்பாங்க, எப்போ செயல்முறைக்கு வந்தது அப்படிங்கிறது. அது அக்டோபர் 12, 2005. நம்ம இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்வீடனில் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. நம்ம அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்டி ஆக்டில் நம்ம வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது, ஒரு ஜிஓ தேவைப்படுது, ஒரு மெமோ தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் வந்து எவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக வந்து இருக்குது, அதை வந்து நம்ம காமிக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டி ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் மாதிரி வந்து கேட்கக்கூடாது. கொஸ்டின் மாதிரி கேட்காம இன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 ரூபா. ஸோ 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிற தகவல் அறியும் உரிமை சட்டம். உங்களுக்கு தேவையான தகவல் நீங்கள் வந்து அரசாங்கத்திலிருந்து கேட்டுக்கலாம். குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் வந்து அரசாங்கம் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக எவ்வளோ வெளிப்படையாக வந்து இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆர்டிஐக்கான அந்த சேம் டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் அக்டோபர் 12. ஸோ நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. அக்டோபர் 12, 1993 தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமை ஆணையம் வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 17, 1997. இதில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டு 4 மெம்பர் வந்து இருப்பாங்க. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் அப்படின்னா 70 வயசு வரைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஏஜி கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிம்பாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு ஆடிட்டர் மாதிரி, ஒரு அக்கௌண்டன்ட், நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆடிட்டர் மாதிரி. இவர் வந்து பப்ளிக் பர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ மக்களோட பணத்துக்கான பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனியன் லெவலில், ஸ்டேட் லெவலில், யூனியன் டெரிட்டரி, ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆடிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் பண்ணுறவங்க வந்து இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து டிஃபென்ஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ டிஃபென்ஸில் வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ டிஃபென்ஸை தவிர இந்தியாவில் எல்லா இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து ஆடிட் பண்ணுறாங்க. இவங்களை யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுமாதிரி ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரசிடெண்ட்டோட அப்ரூவலோட பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து இந்த சிஏஜிக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா 148 151 வரைக்கும். 148 பார்த்தோம் அப்படின்னா சிஏஜி அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அடுத்து 149 அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். 150 பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபார்ம்ஸ். 151 பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் பார்த்தீங்க அப்படின்னா 148, 149, 150, 151. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட டென்யூர் பதவி காலம் பார்த்தோம் அப்படின்னா 6 வருஷம் இல்லை 65 வயசு வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஓவராலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லாமே வந்து பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாம்பிள் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறது, அஃபிஷியல் லாங்குவேஜ், அந்த மாதிரி வந்து எல்லா டாப்பிக்கும் பார்த்தப்ப நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்த்த இந்த ஒரு 6-7 டாபிக் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் அதை வந்து கேட்பாங்க. நம்ம அதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து
இதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒரே வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாக நிச்சயம் வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களோட பதவி காலமாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆர்டிக்கலாக இருக்கலாம், என்னைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா வந்து அதுவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.